இந்த KN நேருவை கைவிட்டு விட்டார்கள்னா நான் சொல்ல மாட்டேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசி தொண்டன் வரைக்கும் எந்த காலத்திலயும் அவங்க பின்னாடி இருப்பாங்க. அதனால தான் அவங்க பரம்பரையா கொச்சியில இருக்காங்க. சபாநாயகர் அப்படி இல்லைன்னா அதிமுக பொருளாளர் அந்த பதவியெல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஓபிஎஸ்க்கு கூட்டணின்றது அவரு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை விட கொள்கை தாவேகா காங்கிரஸ்க்கு நிறைய இருக்கின்றாரு. தாவேகாக்கு என்ன கொள்கைன்னு அவங்களுக்கே தெரியாது. இது காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, அந்த கொள்கை எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றது அப்படின்னு. பாஜக ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் திமுக விசிக இல்லையா? அது ஒன்றும் தப்பே கிடையாது. எங்க கூட்டணிலாம் என்ன நினைச்சுக்கிறீங்க? ஓட்டு கணக்குதா, கொள்கையாது புடலங்காயாது. ஆனா யார் இதெல்லாம் பார்த்து கூட்டணி வச்சுருக்கிறாங்கன்னு அரசியல் ஞானி ராகுல் சொல்லிட்டாரு, திமுகவோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. கூட்டணி நாங்க மட்டும்தான் இருப்போம், ஓட்டு போட ஒருத்தரும் வரமாட்டான். பரவாயில்லையா? நானா இருந்தா இப்படிதான் கேம்பர் ராம்ஸ். அவங்க எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நம்ம வச்சுக்கிற பேலஸ் 400 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் எல்லாம் கட்டி அதுல பாத்தீங்கன்னா தங்கத்துல இழைச்சிக்கிறாங்க. அந்த மாடிப்படி இதுல உள்ளி அந்த சினிமாலாம் பார்ப்போம்ல, கிறிஸ்டல்ல பண்ணியிருக்காங்க. ஹம் பனாயேங்கே ஆப் சிஎம் அப்படின்னு நான் சொல்றேன், ஒத்துப்பீங்களா? நீங்க போய் சொல்லுங்க, இது மாதிரி அருண் சொல்லிட்டாரு என்ன சிஎம் ஆகிறாரு அப்படின்னு. 4 பேர் போய் சொல்லுங்க, உங்களை தான் பைத்தியம் நினைப்பான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். கடந்த முறை எடுத்த பேட்டி நல்லா சிறப்பா போச்சு சார். உங்க அருண் இருக்காங்க போல இருக்கு. ஆமா, அருண் ஆர்மி அதெல்லாம் இல்ல, என்ன வச்சு செஞ்சிருக்காங்க. என்னுடைய மாண்பு குலைக்கப்பட்டிருக்கு. அதற்கான பிரதிபலனை நீங்க அடைஞ்சே ஆகணும். பண்ணிடுவோம். சரி, டெல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சொல்லப்பட்டது. பத்திரிகையாளர்களையும் பார்த்து நல்லா போட்டோ எடுத்துக்கோங்கப்பா, போன முறை மாதிரி காமிச்சு வேற மாதிரி எதுவும் போட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு கிண்டல் பேச்சும் பேசியிருக்காரு. என்ன நடக்கிறது? ஏன்னா கூடவே MR விஜயபாஸ்கர் போயிருக்காரு, முன்னாடி SP வேலுமணி போயிருக்காரு, இங்க அமித்ஷா வந்தப்ப பார்க்கல, இவர் அங்க போயிருக்காரு. அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுலாம் குத்துக்கிறாங்கல்ல கவர்னர் கிட்ட போய். 4.5 லட்சம் 4 லட்சம். இதுல ஒரு நியூஸ் கவனிச்சிங்களா? அந்த DVSல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பிரிலிமினரி என்கொயரி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். FIR கிடையாது, பட் ஸ்டில் அங்கே EDலேருந்து வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே சார் அப்போ உடனே KN நேரு கைதா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். இன்வெஸ்டிகேஷன் தானேங்க. அதில் ஏதோ 286 பக்கமோ என்னவோ ஆதாரம்லாம் ஒத்துக்கிறாங்களாம். அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் உண்மை இருக்கின்றதா, முகாந்திரம் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். அண்டு பெரும்பாலும் முகாந்திரம் இருக்காது. ஏன்னா அண்ணன் நேரு அவர்களே சொல்லிட்டாருல்ல. ஆமா, அவர்தான் சொல்லிட்டாருல்ல. இந்த 2Gல எப்படி ராஜா அவர் இல்லலாம் ஒன்னும் ஊழலே நடக்கலன்னு சொன்னதை அப்போதைய பிரைம் மினிஸ்டர் அவரே சொல்லிட்டாரு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி துக்ளகுடால சார் பேசியிருந்தாரு. இது வேற, அது பிரைம் மினிஸ்டர். இங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. KN நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா DVSC சொல்லணும்ல. நாங்க அது பாட்டுக்கு தனி சட்டம் தன் கடமையை செய்யும் ராம்ஸ். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. இங்க DVSC விசாரணை பண்ணி அதுல அவங்களுக்கு ஆதாரம் போதுமானது இல்ல முகாந்திரம் இருக்கு அப்படின்னா தானே FIR ஸ்டேஜுக்கு போறாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஒரே நாள்ல முடிஞ்சிருமா? 280 பக்கம் குத்துக்கிறாங்க அப்படின் போது எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணோம், டைம் ஆகும். அநேகமா ஒரு ஜூன் ஜூலை எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துருமே சார். இல்ல 29 ஜூன் ஜூலை. அப்பா, அதுக்குள்ள வந்துடாது. நீங்க எதுக்கு அச்சாரம் போடுறீங்கன்றது புரியல. இன்வெஸ்டிகேஷன் என்ன சும்மா விளையாட்டப்பா? என்ன பண்ணிச்சுன்னு நீ? அது எந்த உள்நோக்கத்துக்காகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்ல. உண்மை, அதை சார்ந்த தகவல், அதன் பதியப்பட்ட வழக்கு, அதன் சார்பான விசாரணை, இப்படிதான் போகுது. மத்தபடி இதுல முத வார்த்தையை அடிச்சிருங்க. உண்மை அது கிடையாது. அது உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இன்வெஸ்டிகேஷன். ஓகே, வந்திருக்கிறது ஒரு புகார், EDலேருந்து வந்த கம்ப்ளைண்ட், அது மேல விசாரணை நடத்துறாங்க. அதுல உண்மை இருக்கு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் FIRக்கு போகும், அதுக்கப்புறம் ED உள்ள வரும், இதெல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க டபால்னு எகிரி குதிக்காதீங்க. அப்போ டெய்லி பஞ்ச் அருண் திமுக சார்பான தகவல்களை தெரிவிக்கிறார், திமுக ஆதரவுக்கான தகவல்களை தெரிவிக்கிறார். ஏன்னா நியாயமா ஆப்வியஸ்லி திமுக நல்லவங்களா இருக்கு அப்படின்ற கருத்து எடுத்துக்கலாமா? நீங்க சொன்ன கருத்து அப்படிதான் மேட்ச் ஆகுது. என்ன நடக்க போவதுன்றத நான் சொன்னேன். ஓகே, என்ன நடக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்வேன். ஆனா செய்யறதுக்கு ED தயாரா இல்ல மத்திய அரசு தயாரா?
ஒரு மேட்ச் இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா பாரு இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா நீ உடனே அவன் சப்போர்ட்டரா இல்ல இவங்க தோக்க போறாங்கன்னா அப்படி சொல்றீங்க நீங்க. இதுதான் நடக்கும். இதுதான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிறோம்ல. நீதிமன்றம் கேக்குது. அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை கூட இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எடுத்து ரைஸ் பண்ணி ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்திருக்காரு. சோ பிரஷர் அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படின்றது வருது. எலெக்ஷன் வருது. சோ எல்லாம் ஒண்ணு சேரும். ஒரு சில யூடியூபர்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன இருக்கு 2 மாசம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் சில ஆர்வங்கள் சொல்றாங்க. சோ அது அமைச்சர்கள் என்ன ஆவார்கள் அப்படின்றதெல்லாம் கேள்வியா இருக்குல்ல. நீங்க ஒரு புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்துட முடியுமா? அது வெறும் புகார். ஆதாரம் வேணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எல்லார் மேலேயும் நீங்க வந்து இது மாதிரி எடுத்தெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது ராம்சே. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கூட குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னாங்க திமுகல. அவர் அதிமுகல இருக்கும்போது இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே காணும். என்னன்னா ஒரு லேட் ரியலைசேஷன். இப்பதான் புரிஞ்சிருக்கு அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை இல்லை அப்படின்னு. அவங்களுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்குது அப்படின்னும் போது எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த விஷயத்துல திமுக KN நேருவை கைவிட்டு விட்டது. ஏன்னா அவங்க பக்கம் இல்ல இருந்தா லீகல் சப்போர்ட் வச்சிருப்பாங்க. டெல்லி மேலிடத்துல கூட பேசியிருப்பாங்க. பட் KN நேரு விஷயத்துல DMK அந்த இது வந்து நீங்களே பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சுன்ற வந்த தகவலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சத்தியமா நான் நம்ப மாட்டேன். முதல்ல டெல்லி கிட்ட பேசிருக்கலாம் அப்படின்னா எப்படி திமுக வந்து இது மாதிரி எங்க ஆளுங்க விட்டுருங்க, நீங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் அனுப்பாதீங்கன்னு சொன்னா பாஜக சரிங்க அப்படின்றாங்களா? முதல்ல இதுவே வந்து புரியலையா? அவர் வந்து ஊழல் ஆட்சியை அகற்றுவோம், குடும்ப ஆட்சியை அகற்றுவோம், அதுக்கப்புறமா வந்து உதயநிதியை CM ஆக்குறத வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஊழல் புகார்லாம் அனுப்புறீங்க, அதெல்லாம் அனுப்பாதீங்க, வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா கேட்டுருவாங்களா? இதுவே முதல்ல ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன். நீங்க சொல்ற மாதிரி நடக்காதுல்ல சார். அப்படியே அப்ப கேட்பாங்க சார் வந்திருக்கு அது எப்படி அணுகணுமோ யாரை எப்படி பேசணுமோ அப்படின்ற மாதிரி தான் நான் போறேன். எல்லா விஷயங்கள்லயும் பாஜக நேர்மையா நடந்துருச்சு, தமிழக அரசின் மேல நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அருண் ஒத்துக்கிறாரா? இல்ல நடக்காது. அதைத்தான் நான் சொன்னேன். என்ன நடக்கணும்ன்றதையும் எப்படி நடக்கணும்ன்றதையும் நான் சொல்வேன். செய்வாங்களான்னு ஆரம்பத்திலேயே கேட்டேன். அதனால ஏன் மேல நீங்க பழி போட முடியாது. இதுல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸோடைய ஒரு சில லெத்தார்ஜியார் தவறு, அதனால பல வழக்குகள் ஊத்திக்கிறதையும் நம்ம பாத்துக்கிறோம். டெல்லியில சத்யேந்திர ஜெயின் அவருக்கு எதிராக வந்து இதே மாதிரிதான் அந்த EDல இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க கோர்ட்ல போயிட்டு ஃபைல் பண்ணும்போது ஜட்ஜி பார்த்துட்டு சொல்றாங்க, என்னங்க அவர் வந்து அந்த கம்பெனில டைரக்டர்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவர் அந்த போஸ்ட்டை விட்டு வெளில வந்துட்டாரு, இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா நீங்க? யார் இதெல்லாம் ஃபைல் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. சொல்லலாம் இல்லைங்க ஒர்க் லோடுங்க, ஏராளமான கேஸை டீல் பண்றாரு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், அதனாலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? தப்பா கொடுக்கூடாதுல்ல இல்லையா? ஜட்ஜு பார்த்துட்டு சொல்ற நிலைமை இருக்கு. சமீபத்துல ஒரு கேஸ்ல CBIல ஜட்ஜி கேட்கிறாரு, என்னங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? நீங்க வந்து இதை எதிர்பார்த்து அதுக்காக நீங்க வந்து வரலன்னு உடனே டிரான்ஸ்ஃபர் போட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? ஆமா சார், காசை எதிர்பார்த்தேன், இல்ல அதை எதிர்பார்த்தேன், அது வரல அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. பதில் வேணும்னு இந்த கேள்வி வைக்கிறீங்களா? இல்ல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அவர் என்னங்க பதில் சொல்வாரு? இல்லன்னா யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு ஜட்ஜு கேட்கிற அளவுக்கு இருக்கு. சோ அங்க முதல்ல டைட் வைக்கணும் ராம்ஸ். அது இல்லாம வந்து நீங்க பாத்தீங்களா வந்து ஊழல்னா ரைட்டு, ஊழல் உங்க கையில தானே துறை இருக்குது. இது KN நேருவை கைவிட்டு விட்டார்கள் நான் சொல்ல மாட்டேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசி தொண்டன் வரைக்கும் எந்த காலத்திலயும் அவங்க பின்னாடி இருப்பாங்க. அதனால தான் அவங்க பரம்பரையா கொச்சியில இருக்காங்க. இங்க மாதிரி எல்லாம் வந்து ஒதுக்கி விட்டு போறது கிடையாது. வேற அதுக்கு அப்படியே இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்களே கை விட்டுருவாங்க, ஐயா வானா அப்படின்னு. சோ இதுதான் வந்து இங்க இருக்கிற திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால KN நேருவை கைவிட்டுட்டாங்க அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப DVSC இன்வெஸ்டிகேஷன் எப்போ முடியுதுன்னு பார்ப்போம், முடிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த புகார்ல வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு DVSC சொன்னாங்கன்னா உடனே ED ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க வச்சுக்கிறோம் ஆதாரம்வாங்க. இல்லைங்க அதெல்லாம் செல்லாது அப்படின்வாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம். அதுதான் நான் சொன்னேன், ஒரு ஜூன் ஜூலை 29 கரெக்ட் தானே நான் சொன்னது? சரி சரி. இப்போ அமித்ஷா அவர்கள் இங்க வந்த போது அவங்கள்ட்ட EPS சந்திக்கல, மீட்டிங் இருந்தது, கண்டிப்பா அதை கேன்சல் பண்ணிட்டோ இல்ல ஒத்தி இன்னொரு நாள் வச்சுட்டோ கூட வந்திருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. இப்போ இவர் டெல்லி கிளம்பி போறாரு அப்படின்னா ஏதேனும் சீக்ரெட் டிஸ்கஷன் ஏதாவது இருக்குமா? சீட்டுன்னு சொல்றாங்க, பட் அதுக்கு அங்க போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஏன் ராம்ஸ், டெல்லியில போய் பேசினாதான் வந்து யாருக்கும் வெளில தெரியாது. இல்ல டெல்லியில பேசுறதெல்லாம் கூட அப்படி லீக் ஆயிடுது, அது வேற விஷயம். சென்னையில பேசினா அது வந்து லீக் ஆயிரும், அங்கதான் செக்யூரா இருக்கும். பாஜக ஆட்கள் கூட இருப்பாங்கல்ல சார், அவங்க மூலியமா ஏதாவது கசியும் இல்ல? டிரான்ஸ்லேட்டர் கூட என்ன பண்ணுவோம், அங்கன்னா வேற ஏதாவது வேற ஸ்டேட்ல இருந்து டிரான்ஸ்லேட்டர் கூட்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் கொடுப்பீங்களா இல்ல வந்து கடத்தெருல பார்க்கும்போது பத்திரிகை கொடுத்துட்டு வருவீங்களா? அது மரியாதை இல்ல. அது அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்லணும்?
அப்போ அங்க வந்து வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். திமுக காரணம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கூட்டணியுடைய தலைவர், அடுத்த முதலமைச்சர், கூட்டணியுடைய வெற்றி பெற்ற அதிமுக முதலமைச்சர், இதுவே வந்து அந்த இடத்துல வேற யாராவது ஒரு ஜெயலலிதாவோ அல்லது முந்தைய முதலமைச்சர்கள் யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க போய் பேசுவாங்களா? பாரு எடப்பாடி கே பழனிசாமி அங்க போறாரு பாரு, இவரு எதுக்கு அங்க போய் கூட்டணி இடத்தையும் இதையும் பிக்ஸ் பண்றது போறாரு, இவ்வளவுதான் அதிமுக மரியாதை அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேள்வி கேட்கிறேன். அப்போ நான் வந்து இந்த கூகுளுக்கு நான் ஒரு 6 ஷாட் அடிக்கட்டா. ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக வந்து வாஜ்பாயோட இதுல கூட்டணியில இருந்தாங்க. அப்ப ஏதாவதுன்னா அங்கேருந்து இங்க வந்து பேசுவாங்க, இவங்க போய் பேச மாட்டாங்க. ஆனா நாம எனக்கு இந்த போர்ட்போலியோ ஓடும் போது டெல்லியில போய் 3 நாள் உட்காந்து வாங்கிட்டு வந்தோம். அப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க? ஜெயலலிதா கெத்து அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இப்ப நான் அதிமுக கார மாதிரியே பேசுறேன்னு சொல்லுவீங்க. முதல்ல திமுக நீங்க சார், அது வந்து இடம் வாங்குறதுக்காக அதுல ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, இதுல இல்லையே. ஓபிஎஸும் டிடிவியும் இல்லைன்னு சொல்லி நேத்து சொல்றாரு இபிஎஸ். ஆனா இவங்க இன்னும் கதை கட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து சபாநாயகர் அப்படி இல்லைன்னா அதிமுக பொருளாளர் அந்த பதவியெல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓபிஎஸ்க்கு அதிமுகல அவருக்கு அந்த பதவியெல்லாம் ரெடியா இருக்கு. ஒரே போடா போட்டார், திரும்ப திரும்ப நான் சொல்லல, அவங்க அதை பத்தி நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு. இது திமுக செய்யற வேலையா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. தமிழகத்துல இனிமே ஓபிஎஸ்ன்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஒன்லி ஏபிஎஸ் தான், அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஓகே, ஓபிஎஸ் இஸ் a burden அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் இல்ல, பன்னீர்செல்வம், அவ்வளவுதான். ரெண்டுமே வந்து பேர்டன் தான். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இனிமே அது தலையிட இருந்தாலும் வராது. அது அரசு ஊழியரா இருந்தாலும் சரி. அமித்ஷா நிர்பந்திக்கிறார் சேர்த்துக்குங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னது? தகவல் வருது இல்ல? தகவல் 1008 சொல்லாங்க. ஹம் பனாயேங்கே ஆப் சிஎம் அப்படின்னு நான் சொல்றேன், ஒத்துப்பீங்களா? நீங்க போய் சொல்லுங்க, அது மாதிரி அருண் சொல்லிட்டாரு என்ன சிஎம் ஆகிறாரு அப்படின்னு 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. உங்களதான் பைத்தியம் நினைப்பான். அதெல்லாம் விடுங்க. அவர் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு யார் சொன்னது? இது பாருங்களேன், இப்போ சில சமயங்கள் வந்து 1-to-1 மீட்டிங் நடக்கும். ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை லாங்குவேஜ் தெரிஞ்ச தலைவர்களையும் கூட வச்சுக்கோங்களேன். இது 47 நிமிடம் பேசினார்கள் அப்படியே கரெக்டாக இங்கே டைம் செட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் கோபமாக பேசினார், இவர் வந்து சாந்தமாக சமாதானம் செய்தார், இப்படிலாம் வரும். அப்போ அந்த 1-to-1 மீட்டிங்ல சம்மந்தப்பட்ட 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருக்கணும். யாராவது சொல்லுவாங்களா? எப்படி பாட்டு வாங்கிட்டு வந்தவர், ஆமாங்க நான் நல்லா பாட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல பாட்டு விட்டவரு அந்த ஆள் வந்தாரு நல்லா பாட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிறது இல்ல. எல்லாரும் வந்து என் கையில காலில் விழுந்து கூட்டணி வேணும்னு சொன்னாங்க அப்படின்னு பத்த புள்ளன்னு கூட பார்க்காம சொல்றதுக்கு எல்லாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால அதெல்லாம் விடுங்க. கூட்டணின்றது அவரு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் திருப்பி வந்தா என்ன ஆக போகுது சொல்லுங்க நீங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டிடிவியாவது கூட்டணியில சேர்த்துக்கினீங்கன்னா பத்திரிகையாளர்களை டீல் பண்றதுக்கு அவர் ஒரு சரியான ஆளு அப்படின்ற விதத்துல ஒரு வேல்யூ அடிஷன். நீங்க அவரை இறக்கி விடுங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகல யாராவது பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்காங்க, அவங்க கிடுக்குப்பிடி போடுறாங்க. ஆனா டிடிவி நீங்க இறக்கி விட்டீங்கன்னா எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் இருக்கார், இப்ப இருக்கார். அப்புறம் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி நம்ம எடுத்துக்கலாம் இல்லங்க. அதாவது நீங்க டிடிவி தினகரன் ஹேண்டில் பண்ற சிவி சண்முகம் சார் பாருங்க, சும்மா வந்து ஏதோ அண்ணன் சீமான் மாதிரி பேசுறதுலாம் எது கிடையாது, ரைட்டா? அவங்கள திணற அடிக்கணும். பதில் சொல்றது மட்டும் இல்ல, நீங்க சொல்றதுல அவங்க வந்து கேள்வி கேட்காம போனோம். டிடிவி டீல் பண்றத பாருங்க. என்ன அடுத்த கேள்வி இல்லையா என்ன எங்க கேள்வி அப்படின்வாரு. யாரும் ஒரு டென்ஷன் படுத்தவே முடியாது. அறுபாடு கூலா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏடிஎம்கே தப்பு இல்லையே. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இவங்க டென்ஷன் ஆயிருவாங்க, இல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம வந்து கூலா சிரிச்சுக்கினே புலேர்னு ஒரு அறை குத்தா மாதிரி இருக்கணும் நம்ம பதில். அதுக்காக நீங்க இப்படியான்னு சொல்லாதீங்க, பதில்ல வார்த்தையில சொல்றேன். சோ டிடிவியை வந்து கட்சியில கூட்டணியில சேர்த்துக்கலாம். அது வந்து அவங்க பாஜக சைட்ல இருந்து வந்துட்டோம். ஏங்க பாஜக ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் திமுக விசிகான் இல்லையா? அதனால அது ஒன்றும் தப்பே கிடையாது. எங்க கூட்டணி எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்க? ஓட்டு கணக்கு தான், கொள்கையாது புடலங்காயாது. அதெல்லாம் யார் இதெல்லாம் பார்த்து கூட்டணி வச்சுருக்கிறாங்கன்னு நினைச்சுருக்கீங்க நீங்க? எந்த ஒரு கூட்டணி கொள்கை கூட்டணின்னு சொல்லுங்க. நேத்து ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, நேத்து பார்த்தேன் அந்த வீடியோவை. திமுக காங்கிரஸ் கொள்கை கூட்டணி தான், ஆனா அதை விட கொள்கை வந்து தாவேகா காங்கிரஸ்க்கு நிறைய இருக்குன்றாரு. தாவேகாக்கு என்ன கொள்கைன்னு அவங்களுக்கே தெரியாது. இது காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, அந்த கொள்கை எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றது அப்படின்னு. எந்த கொள்கை அப்படின்னா சொல்லிட்டா? இல்ல எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும்ன்றாங்க, அந்த கொள்கை தான் நெருக்கமாக. வேற என்ன? அவ்வளவுதான். இனி அதுதான் கொள்கை. போதுமா? அதைத்தான் கொள்கை ஆயிப்போச்சு. அப்போ அதுதான் கொள்கை. இப்ப வேற எதுவுமே கிடையாது. எதுக்கு நீங்க கூட்டணி சேர்றாங்கன்றீங்க? அதோ 2006 எடுத்துக்காங்க, இவங்க தரேன்னாங்க அவங்க தரேன்னாங்க, கபால்னு வந்து மதிமுக வந்து அந்த பக்கம் போலையா? அவ்வளவுதான்.
யார் எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க. அதே தேமுதிக வந்து நாங்கள் யாருடன் சேருவது என்பது இதுல என்ன இது, இவங்க திமுக கூட்டணி, அவங்க கூட்டணியில யார் யார் இருக்காங்க, என்ன கொள்கை அவங்களோடது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் என்டிஏ, அவங்க யார் யார் இருக்காங்க, கொள்கை உங்களுக்கு என்ன தெரியும். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. யார் எவ்வளவு கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் சைமலா 2 பேர்கிட்டயும் பேசுவாங்க. அது ஏற்கனவே ப்ரூவ் ஆன விஷயம். இப்ப 3 பேர்கிட்ட கூட பேசலாம். அதனால கொள்கை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, யார் எங்க ஒன்னா சேரலாம். டிஎம்கே இப்ப இருக்கக்கூடிய அலைன்ஸ் அப்படியே 2026 எலெக்ஷனுக்கு போகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? காங்கிரஸ் தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாவே இருக்கு. ஆல்மோஸ்ட் வெளியில வருவாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் தெரியுது. தாவேகா காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கா? நான் உங்களுக்கு இந்த பக்கமா யோசிக்க வைக்கவா. இப்போ மேலிட பார்வையாளர் அப்படி மேல மட்டும் இல்ல, அப்படி எல்லாம் உற்று நோக்கி தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் இல்ல நான் சொல்றது டெல்லியில இருந்து ஒரு மேலிட பார்வையாளர்னு அனுப்புவாங்க. ஏன்னா இங்க இருக்க மாநில தலைவர்கள் எந்த அதிகாரமும் கிடையாது, அவரு டிசைட் பண்றதுதான். அங்க வந்து ஒரு நம்பர் சொல்லி அனுப்புவாங்க. அது அதுவும் அந்த நம்பர் மாநில தலைவர்லாம் கேட்க மாட்டாங்களா சார்? அப்புறம் எதுக்கு மேலிட பார்வையாளர் வராரு? நீங்களே பேசிக்கங்கன்னு சொல்ல வேண்டியது. ஹிந்தி தெரியாதன்றனால கன்வே பண்றதுக்கு அப்படின்னு தான் நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க என்ன, செல்வ பிறந்தை அவர்களுக்கு தமிழ் தெரியும்ல? தமிழ் தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் தெரியும்ல? 2 பேரும் தமிழ்ல பேசி சீட் ஷேரிங் முடிவு பண்ண வேண்டியதானே? மேலிடம் தானே சார் பண்ணணும். அந்த அதுதான் நான் கேக்குறேன். கன்வே பண்ணும்ல, விஷயத்தை கன்வே பண்ணும்ல, அதுக்காக மேலிட பார்வை. ஒரு சீட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒரு சொல்ல போறாரு, இத்தனை நாங்க டீல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல போறாரு. ஒத்துக்க மாட்டீங்களா? அங்கேயிருந்து ஒருத்தர் வருவாராம், அவருக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அவர் வந்து இங்க இவர் சொல்வாரு, இது மாதிரி இங்க என்னது ஹைகமாண்ட்ல பேசுவோம் அப்படின்னு இவரு சொல்லுவாரு. உடனே அவரு அங்க உட்காந்து இல்ல தமிழகத்துல தான், சென்னையில தான் பேசுவோம் அவரு சொல்றாரு. அங்கேயே ரிவீல் ஆயிப்போச்சு, ரைட்டா? அப்போ இந்த மாதிரி அவர் இங்கிலீஷ்ல தான் சொன்னார், ஹிந்தியில இல்ல. குழப்பம் இருக்கும் போது அப்புறம் நீங்க எதுக்கு அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புறீங்க? சரி இருந்துட்டு போட்டோம். அப்ப வரவர் என்ன சொல்வாரு, வரங்க எங்க கட்சியில இப்ப நானா இருந்தா அதுதான் சொல்வார். ராம்சு எல்லாம் துச்சினுக்குறாங்க, நீங்க வந்து கம்மியா சீட்டு கொடுக்குறீங்க, எல்லாம் தாவேகாவோட போனா அதிக சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அதனால பாருங்களேன், நீங்க கம்மி சீட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 96 ஆமா அந்த காங்கிரஸ் அதிமுக கூட்டணி நடந்தது இல்லையா, அந்த மாதிரி இப்ப 26ல 30 வருஷம் கழிச்சு வரலாறு திரும்புகின்றது. அப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இருக்கும், கட்சி தான் இங்க இருக்கும், கட்சியில இருக்கவங்க எல்லாம் அண்ணாண்ட பக்கம் போயிருவாங்க, யூஸ்லெஸ்ஸா போயிரும். அதனால கணிசமான சீட்டு கொடுத்தாதான் நாங்க வந்து அவங்கள தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா எல்லாரும் வந்து போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 20, 25ன்னா சரி வராது. அதனால 60ல ஆரம்பிச்சு ஒரு 45ஆவது கொடுங்க. இல்லாட்டா எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, அரசியல் ஞானி ராகுல் சொல்லிட்டாரு, திமுகவோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. கூட்டணி நாங்க மட்டும்தான் இருப்போம், ஓட்டு போட ஒருத்தரும் வரமாட்டான். பரவாயில்லையா? நானா இருந்தா இப்படிதான் கேம்பர் ராம்ஸ், அவங்க எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. போதுமா? இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? இல்ல அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பலம்ன்றீங்க. திமுக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது பலம் இல்லாத கூட்டணி, அங்க தேவையில்லை. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையாது. ஏன்னா எதுவா இருந்தாலும் ஹைகமாண்ட் தானே முடிவு எடுக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற கருத்துக்கள் எல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்லையா? டிமாண்ட் வைக்கிறதுக்கான பேச்சு தான் அதுவா? பாருங்க, நான் விற்கிறதா இல்ல ராம்சி என் வண்டிய அப்படின்னு சொன்னாதான் நீங்க உடனே ஒரு 10,000 ரூபாய் ஏத்தி கொடுப்பீங்க. இல்ல ராம்சி எப்படியாவது வித்துணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுல 20,000 குறைச்சு தானே கேட்ப நீ. அவ்வளவுதான். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக விட்டு போக மாட்டார். இங்கதான் அவங்க கூட்டணி, தலைகீழ இருந்தாலும் இதுதான் கூட்டணி. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. செல்வ பெருந்தகைக்கு வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க, வருங்கால துணை முதலமைச்சரே அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அவருதான் ஆட்சியில பங்கு கேட்கறது அப்படிலாம் அதெல்லாம் யாரும் இல்லைன்ற மாதிரி மத்தவங்க பேசுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சார். ஆனா அவருக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. யாரு நீங்க அப்படின்ற கேள்வி வரும். இல்ல, அவர் தலைவர் பதவியில இருக்கிறது பொறுக்கல போல இருக்கு சில பேருக்கு. இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டு அப்புறம் திமுகலே யோசிப்பாங்க. அவருடைய நலன் விரும்பிகள் அடிச்சு ஓட்டல. ஐயா நீங்க வேற, இந்த காலத்துல ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு டேர்ம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா? என்னது துணை முதல்வரா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன ஆவாரு? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆட்சியில பங்குனாலே ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு மந்திரி கொடுனாலே ஒத்துக்க மாட்டாங்க. மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும் போது காங்கிரஸ் சப்போர்ட்ல ஆட்சி நடத்தும் போதே ஒரு பதவி கூட கொடுக்கல. இப்ப இவங்க 200ல ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு துணை முதல்வரா? சொல்ல ஏன் இப்படி உசுப்பேத்தி ரணகலம் ஆக்குறீங்க அப்படின்னு தான் கேட்கணும். யாரோ வேண்டாதவங்க செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நலன் விரும்பிலாம் கிடையாது இது. திமுக கூட்டணிய சிதைப்பதற்கான இல்லைன்னா அது பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை, அப்படியேதான் கூட்டணிக்கு போகும் அப்படின்றத ஃபைனலாவே எடுத்துக்கலாம். அங்கிருந்து எந்த கட்சியுமே வராது. கூட்டணி அப்படியே தான் இருக்கும். ஆனா ஓட்டு வங்கி அப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது. மரம் அப்படியே இருக்கும், வயசாகி போச்சுன்னா, ஆனா உள்ளுக்குள்ள ஹாலோ ஆயிடும், தொட்டா ஊந்துரும். அந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கின்றது திமுக கூட்டணி. ஏன்னா திருமாவர்கள் சொல்லிட்டாரு, அவங்க கட்சியில இருந்தும் இந்த பக்கம் தாவேகா பக்கம் போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சா, அதனாலதான் கொள்கையற்ற பதர்கள்னு சொல்லிட்டாரா. இப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா,
தாவேகாவுடன் தான் கொள்கை அப்படியே ஒத்து இருக்குது மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த மைனாரிட்டிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டிகள் தாவேகா பக்கம் போறாங்கன்றதும் தெரியுதா. அப்ப காங்கிரஸ்ல இருக்கிற கொஞ்சம் பேரும் இருக்கிறதே ஒரு 2-3% அவங்களும் அந்த பக்கம் போறாங்க. பகிரங்கமா மிரட்டுறாருல சார் ப. சிதம்பரம் வந்து தனி கட்சியே ஆரம்பிச்சிருவேன் நீங்க வந்து திமுக கூட்டணி விட்டு போனீங்கன்னான்ற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் அவங்க சீரியஸா ஏதோ திங்க் பண்றாங்க. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை ஏதோ ஆக்கப்பூர்வமா போகுதுன்றனாலதான் அந்த வேர்டு அவர் யூஸ் பண்றாரு. நீங்க வந்து வரவே மாட்டாங்க, ராகுல் காந்தி விரும்பவே மாட்டாரு, டிஎம்கே கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அது முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் அவருக்கு தகவல் உள்ள தெரியாதா, கட்சிக்குள்ள தெரியாதா? அவர் என்ன சொன்னாரு மறுபடியும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. தனி கட்சி ஆரம்பிப்பேன், திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே சென்றால் அல்லது தாவேகாவோடு கூட்டணி வைத்தால் நான் தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்ற. ஏற்கனவே ஒருத்தர் ஆரம்பிச்சார்ல காங்கிரஸ் ஜனநாயக பேரவை, என்ன ஆச்சு? இதுனா புதுசா காங்கிரஸ்ல வந்து இப்போ சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபார் வாட் எவர் ரீசன் நீங்க பேப்பரை போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தலைகீழ இருந்தாலும் உங்களை உள்ள சேர்க்க மாட்டான். அந்த மாதிரி சில கம்பெனிகள் இருக்கு எம்என்சில, ஐடி கம்பெனில கூட. இன்னும் சில கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா போயிட்டு மறுபடியும் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. அதனால என்னப்பா வா அப்படின்வாங்க. காங்கிரஸ் வந்து அந்த 2வது கம்பெனி மாதிரி போவாங்க வருவாங்க, வந்துட்டு போவாங்க போயிட்டு வருவாங்க. வெளில இருந்துக்கினே நாங்க இங்க இருக்கோம்னு வாங்க, இங்க இருந்துக்கினே நாங்க வெளில இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 23 பேரா என்ன ஒரு ரெபல் குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப அவங்க என்ன ஆறாங்கன்னு தெரியல. சரி இவ்வளவு பேசுறீங்களா, தமாகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 96ல வெளில வந்து இங்க வந்து ஆட்சியை பிடித்தார்கள். ஆனா அந்த எம்பிக்கள்லாம் ராஜ்யசபால காங்கிரஸ் எம்பியா இருந்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஓகே. அதுலயும் ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு எம்பி அவர்கள் பெயரை வந்து என்னவோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி போட்டு எம்பி அப்படின்னு போட்டு உச்சரிக்கும் போது கூட பேரை ஒரு மாதிரி சொல்லி, ஏன்னா கட்சி தாவல் மாட்டிக்கூடாதுல்ல. அங்க கேக்குறாங்க வீரபாண்டியன் அவர்கள் சன் டிவி நிகழ்ச்சியில நேருக்கு நேர்ல கேக்குறாரு, நீங்க வந்து நாங்க தான் தமாகா, ராஜ்யசபால நீங்க ஒன்னும் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா? அது நாங்க தான் காங்கிரஸ் இல்லைங்க, நீங்க காங்கிரஸா தமாகாவா? தமிழ் மாநிலத்துல நாங்க தமாகா, அங்க நாங்க காங்கிரஸ் இப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்வீங்க? சோ அப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸ், அதனால நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்களா, போங்க, மறுபடியும் இங்கதான் வர போறீங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு ஏத்துப்பாங்க. இது வந்து அந்த பக்கம் ஒரு சில பேர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது வெளில போனோம், அவர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. இதெல்லாம் அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க. வந்து வாத்தியார் கிளாஸுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்படிதான் நம்ம கும்பாலம் போட்டுட்டு இருப்போம். அப்படியே அங்க காரிடார்ல நடந்து வரணும்னு கப்பிச்சுப்புன்னு அடங்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அண்ணன் ராகுல் அங்கேருந்து அதோ நான் வரேன் அப்படின்னா எல்லாம் அடங்கிடும், எல்லாம் அவர் பின்னாடி வந்துருவாங்க. அவ்வளவுதான். திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர் 2026ல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணிகள் ஒன்னொன்னா பட்டியலிட்டு அப்படின்னா, சமீபத்துல 10 லட்சம் லேப்டாப், இன்னும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்க போறாங்க. 2வது 3000 ரூபாய் பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்குறாங்க. மகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய உதவித்தொகை அப்படின்றது அது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. விடியல் பயணம் சொல்லவே வேணாம், எல்லாருமே அதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி மாணவர்களுக்கு அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள் நிறைய இருக்கு. சோ திராவிட மாடல் 2.0 சாத்தியமே அப்படின்னா நீங்க மறுக்கிறீங்களா? அவங்க ஆட்சிக்கு வராங்களா இல்லையா, திராவிட மாடல் 2.0 3.0 அதுல வந்து எனக்கு அக்கறை கிடையாது. மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வழக்கமா இந்த 2.0னாலே அது ஊத்திக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் மேபி படம் எடுத்தவங்களுக்கு ஒண்ணா அது நல்லா இருக்கலாம். நம்ம இந்திரன் 2.0, அதுக்கப்புறம் வந்து இந்தியனா, அதெல்லாம் வந்து நம்மளை போட்டு அப்படியே ராவி தட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதுலயும் அந்த எந்திரன் 2.0 மாதிரி ஒரு படம், ஆண்டவா ஐயோ ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிறீங்கன்னு மக்கள் கதறிங்கன்னு வந்தாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த TAPS ஒண்ணு கொண்டு வந்துக்கிறாங்க, அதுக்கு 11,000 கோடி நாங்க கார்பஸ் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. கடன் மேல கடன், அரசுகள் அதிருப்தியில் இருந்தவங்க அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ அது இன்னும் வலு சேர்க்கும் விதமா வந்துட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அந்த அதிருப்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் லேட் ரியலைசேஷன். இப்போ இன்னொரு குரூப் வந்து என்னங்க இந்த மாதிரி 10% பிடிக்கிறேன்றீங்க, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? அதை நீங்க கவனிச்சுக்கணும். அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்க பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்பளத்துல வந்து நீங்க 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கம்மியா கொண்டு வரீங்களேன்னு வீட்டுல கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? ஒருத்தர் 30,000 ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து பே பிளஸ் டிஏவா, பேசிக் மட்டும் கிடையாது. 30,000 ரூபாய் பேசிக் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா ஒரு 50% டிஏனா 45,000 ரூபாய். இது மட்டுமே, இதர படிகள் விட்டுருங்க. 4,500 ரூபாய் குறையும் உங்க சம்பளத்துல. ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடுத்தர வர்க்க வீட்டுல 4,500 ரூபாய் குறையுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்க வீட்டு அம்மா கேட்பாங்களா மாட்டாங்களா? என்ன இன்னும் பெருசா குத்துட்டாங்கன்னு சொன்னீங்க, கட்சியில சம்பளத்தை கம்மியா வாங்கி வந்து நிக்கிற நீ
கவர்மெண்ட் புஷ்டாங்கன்னு சொல்ற அவங்க தான் 11,000 கோடி குத்துக்கிறாங்கல்ல, நீ எங்க கொண்டு போய் குத்துட்டு வர அப்படின்னு ஊட்டம்மா கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஜாக்டோ ஜியோ இனிப்பு ஊட்டுறாங்க முதலமைச்சர், அவங்க ஊட்டட்டாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க பெருமகிழ்ச்சியா. 23 ஆண்டு கால போராட்டம், திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில எங்களுக்கு விடிவு காலம் கிடைச்சிருக்கு. ஒரு போராட்டம்னா 100% விக்டரி அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. பட் இதுல ஓரளவுக்கு ஒரு 99.9% நாங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லி ஜாக்டோ ஜியோ சொல்றாங்க. யாரு போராடினாங்களோ அவங்க சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், போராடாமையே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து யூபிஎஸ்ன்னு இதையே தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினீங்க, அவங்க கஷ்டமே படாம அதை நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல. மத்திய அரசு ஊழியர்கள் வந்து இது மாதிரி ஏதாவது போராட்டம் அறிவிச்சாங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஆமா, இதே தானே அதுவும் 10%. அதுவும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுல இருக்கிற ஷரத்துக்கெல்லாம் இதுல இல்லன்னு நீங்க சொல்லுவீங்களா? அதுக்கு இருந்தா விளக்கம் கொடுப்பீங்களா? அதான் சொல்றேன், அவங்க போராடாம அவங்க வாங்கிக்கிறாங்க, நீங்க இவ்வளவு தூரம் போராடி வாங்கிக்கிறீங்க. இப்ப எது பெட்டரு? அப்ப அரசு ஊழியர்கள் போட மாட்டாங்களா சார்? போடுவாங்களா மாட்டாங்களான்னு பத்தி நான் சொல்லல. காலங்காலமா வந்து அரசு ஊழியர்கள் வந்து திமுக ஆதரவு தான் பெரும்பாலும். ஏன்னா எங்க அப்பா அப்படி இருந்தவர், இப்பவும் இருக்கவர், அது வேற விஷயம். அதை நம்ம மாத்த முடியாது. ஆனா கிடைச்சது என்ன, அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி மட்டும் போது சொல்லுங்க. அரசு ஏய்ந்ததே வாக்குக்காக தானே. 4.5 வருஷமா போராடி எதுவுமே தீர்வு காணல, 23 வருஷமா போராடி தீர்வு காணல, இந்த இடத்துல ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னா அரசு அது சம்மதிச்சதே வாக்குக்காகத்தானே. அப்ப வாக்கே கிடைக்கலன்னா அப்ப அரசு சம்மதிச்சது அப்படிங்கிறது பலன் கிடைக்கலையா? இது பாருங்க, நீங்க இதை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் வாக்கு கிடைச்சிருக்கும். அரசு ஊழியர்கள் பிரிடாமினன்ட்லி அவங்க வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு தான், அதுல சந்தேகம் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி என்ன சார் விசுவாசம் உங்களுக்கு? அது எனக்கு தெரியாது, எங்க அப்பா கேட்டா சொல்ல மாட்டாரு அவரு. அது இன்னும் அந்த காலத்துல இருந்து, ஏன்னா கலைஞர் காலத்துல இருந்து அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள்லாம் அவர் தான் நிறைய கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதனால அவங்க எப்பவுமே அந்த பக்கம் இருப்பாங்க. அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு ஊழியர்கள்லாம் வந்து இன்னும் அந்த பக்கம் தகவல் சொல்லி நிற்கிறாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த காலத்துல. முரசொலி, மக்கள் குரல் எல்லாம் படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டே வந்து அதுல என்ன இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அப்ப யாரும் இங்க இன்ஃபார்மர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன். சோ அதனால அவங்க என்னதான் கொடுத்தாலும் இவங்க அங்கதான் விசுவாசமா இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. 2.0 அப்படின்னு வந்தாச்சுன்னா பாருங்க, அதிமுக வேஸ்ட்டுங்க. 10 வருஷம் இருந்தாங்க, எவ்வளவு கடன் வச்சுட்டு போனாங்க? 4.5. இவங்க 5 வருஷம் இருந்தாங்க, எவ்வளவு வச்சுக்கிறாங்க? ஆல்மோஸ்ட் 9.5. 10 வருஷத்துல 4.5, 5 வருஷத்துல 5 கோடி கடன் சார். அதாங்க, அது என்னப்பா கடன் மட்டும் என்ன? இப்போ போன் பண்ணி சில பேர் கேட்பாங்க, சார் உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்ப எனக்கு தகுதி இருக்குன்றதுனால நான் கடன் கொடுக்குறேன். வாங்கி என்ன பண்ணுவீங்க? நான் எதை ஒண்ணா பண்ணுவேன், திருப்பி கட்டணும் இல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. என்னங்கப்பா உங்களையா கட்ட சொல்ல போறோம்? உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தமா கட்டுன்னு. நீங்க பொருளாதார நிபுணர், வல்லுநர், பொருளாதார புலி கொட்டை எடுக்காத ஞாபகப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நானே ஒரு புலி தான். இடிச்ச புலியா இடிக்காத புலியான்னு கேட்காதீங்க. அது அப்படியே பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா வரும்போதுதான் ஒன்று பார்த்தேன், ஆட்டோமான் எம்பையர் வந்து இப்படித்தான் பண்ணாங்க ஒரு பீரியட்ல வந்து. அப்படியே 1854 அந்த கிரைமியன் வரும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கடனை வாங்கி, அதுக்கப்புறம் இவ்வளவு சுலபமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கடனை மேல கடனை வாங்கி, அதை வட்டி கட்டுறதுக்கு மறுபடியும் கடனை வாங்கி, அதுக்கப்புறம் இந்த பாரு இந்த சேல்ஸ்ல வர வரியெல்லாம் எங்களுக்கு, இதுல வரதெல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு பேங்க் எல்லாம் ஒட்டுமொத்தமா எழுதி வாங்கி அந்த கடனை திருப்பி கட்டி எப்போ முடிச்சாங்க தெரியுமா? 1954. அது கடன், அது கவர்மெண்ட் தான் கட்ட போடுறது, நம்மள கட்ட போட சொல்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கடனெல்லாம் வாங்கி இந்த விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணல, காலேஜ் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பேலஸ் கட்டினாங்க. இப்ப நம்ம வச்சுக்கிற பேலஸ் 400 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் எல்லாம் கட்டி அதுல பாத்தீங்கன்னா தங்கத்துல இழைச்சிக்கிறாங்க. அந்த மாடிப்படி இதுல உள்ளி அந்த சினிமா எல்லாம் பார்ப்போம்ல, கிறிஸ்டல்ல பண்ணிருக்காங்க அந்த மாடிப்படி. பளிங்குக்கல் இல்ல கிறிஸ்டல், அது பளிங்கு வேற இது வேற. பளிங்கு தான் மார்பல், அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம கழுத்துல போடுற நவமணிகள்ல அது ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிறிஸ்டல்ல பண்ணிருக்காங்க. எங்க சார் கிடைக்கும்? எங்க அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னா அவங்க கோடி கோடியா கடன் கொடுத்தாங்க, அதுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். இப்போ இவ்வளவு எல்லாம் செலவு இருக்கு அப்படின்னும் போது மறுபடியும் இப்போ 9.5 லட்சம் கோடின்னும் போது வட்டி அதிகமாகும். ஆமா. அப்போ திராவிட மாடல் 1.0ல வந்து பால் விலை, கரண்ட் விலை, சொத்து வரி இதெல்லாம் ஏத்தினாங்க. 2.0ல எவ்வளவு ஏத்துவாங்க? 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதை சமாளிக்க முடியுமா? அதுதான் எனக்கு பயமாகுது. யார் ஒன்னா ஆட்சிக்கு வாங்க, தயவு செஞ்சு கரண்ட் சார்ஜை ஏத்தி போடாதீங்க, பால் விலையை ஏத்தி போடாதீங்க, சொத்து வரி ஏத்தி போடாதீங்க. எனக்கு சொத்து இல்லை, அதனால சொத்து வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பால்
அதெல்லாம் ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். குறைச்சிங்கன்னா ஏத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. இவ்வளவுதான் ஏன் பயம் போதுமா, மற்றபடி யார் வேணா வந்துட்டு போங்க.